ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை இந்த ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. நான் வரும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட விற்றுட்டு இருந்தாங்க. இது வாணியம்பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். பாருங்கள், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கட்டும் நாள் ரொம்ப பெருசாகவே இருந்தது. நான் பார்த்ததும் வாங்கிட்டேன் நான். வாங்க, இது எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. இது வாங்க, இதை நான் இப்போ க்ளீன் பண்ணி நல்லா அலசி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் வாங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இதில் இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் பூண்டு தான் போட்டுக்க போகிறேன். நான் பூண்டு போட்டிருக்கு. இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் கீரி தான் சேர்த்துருக்கேன் நான். அதனால நல்லாவே காரம் இறங்கும். அதில் கட் பண்ணி போடல. இது கூட இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த சாப்பரில் தான் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த கீரையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் இந்த கீரையை இப்போ நல்லா 4-5 வாட்டி அலசி வச்சுருக்கேன், மண் இல்லாமல். இதை அது கூட சேர்த்துக்கோ. கீரை சேர்த்துக்கும் போது அது பார்க்க அதிகமாக தான் தெரியும். அது ஒரு 2 நிமிஷம் அதை திருப்பி விட்டு மூடி வைங்க. அப்போ நல்லாவே அது கொஞ்சம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தண்ணி இழுத்து கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கும். அது பாருங்க, கொஞ்சம் மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ நல்லாவே அது கம்மியாயிடுச்சு, சுருங்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போடாமல் மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பை சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கீரை பொரியல். இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சு இறக்கிடலாம். இதை அவ்வளோதாங்க. இப்போது டேஸ்ட்டான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் நம்ம கீரையை இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் வாரத்தில் 3 வாட்டி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். என்ன நீங்களும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கீரை. ஓகே, பாய்.